5th standard term 2 unit 2 hydrosphere இந்த lesson வந்து பார்க்கலாம். Describe the feature of hydrosphere, define each type of watery body, list the steps to be taken to conserve water, explain the steps involved in the water cycle. இந்த ஹைட்ரோஸ்பியர்ஸில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அப்புறம் வாட்டர் பாடியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் டு டேக்கன் கன்சர்வ் வாட்டரை எப்படி கன்சர்வ் பண்ணலாம், அப்புறம் வாட்டர் சைக்கிள்னால் என்ன, அதில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ராணி சுந்தர் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிறாங்க. அந்த கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. சுந்தர், our earth is huge, isn't it? Yes, Rani, it is huge. Do you know what does it consist of? Rani, no, can you tell me? Sure, the earth consists of lithosphere, hydrosphere and atmosphere. earth வந்து lithosphere, hydrosphere and atmosphere. இதனால தான் earth வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறது இந்த மூணும். அப்படின்னா என்ன அப்படின்னா land, water bodies and air. When we went to the Marina Beach, have you noticed how much water in the sea? The water from ocean, seas and so on become a part of a hydrosphere. Hydrosphere அப்படின்னா என்னென்னா water bodies, அதாவது seas, oceans, அதுக்கப்புறம் lakes, rivers, இதுலேருந்து வர்றது தான் water bodies. அதை நம்ம என்ன சொல்கிறோம், hydrosphere அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரோஸ்பியர்னா என்னன்றதை இன்னும் விரிவாக பார்க்கலாம். Hydrosphere is the total amount of water present on the plant. The hydrosphere include water that is present on the surface of the plant, underground, in the air. Therefore, a planet's hydrosphere can be in the form of liquid, vapor or a solid in the form of ice. ஹைட்ரோஸ்பியர்னா என்னென்னா வாட்டர் வந்து பிளானெட்டில் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம வந்து ஹைட்ரோஸ்பியர்னு சொல்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா வாட்டர் ப்ரெசென்ட் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் பிளானட், சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டர், அப்புறம் அண்டர் கிரவுண்ட் அதாவது நிலத்துக்கு அடியில் இருக்கிற தண்ணீர், அப்புறம் காற்றில் கலந்துருக்கிற தண்ணீர், இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரோஸ்பியர் கவர்ஸ் அபவுட் 71% of a planet Earth. This include water in a liquid and frozen forms. 97% is salt water and the rest of 3% of water is found in the ground, lakes, rivers and also frozen as ice in the form of glaciers and the icebergs. Hydrosphere வந்து 71% earthல இருக்கு. அந்த 71%ல 97% வந்து சால்ட் வாட்டர் தான் இருக்குது. மீதி 3% தான் வந்து நல்ல வாட்டராக இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா கிரவுண்ட், லேக்கு, ரிவர் இதிலலாம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐஸாகவும், கிளேசியர்ஸாகவும், ஐஸ்பர்க்ஸாகவும் இருக்குது. இங்கே வந்து பிக்சர் கொடுத்துருக்கேன், ஐஸ்பர்க்ஸ் அண்ட் த கிளேசியர்ஸ். Importance of the hydrosphere. We need water to carry out many activities in our daily lives. We need water to drink, take bath, cook food, etc. Animals and plants also need water for their survival. If there is no water, it cannot evaporate and form clouds. So there will not be any rain. நம்ம லைஃப்க்கு அனிமல்ஸ்க்கு, பிளான்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வாட்டர் ரொம்ப நீடடாக இருக்குது. வாட்டர் இல்லை அப்படின்னா எவாப்ரேட் ஆகாது, க்ளவுட் ஃபார்ம் ஆகாது, நம்மளுக்கு ரெயினும் கிடைக்காது. ஸோ வாட்டர் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். லேக் இந்த பிக்சரை, பாண்டு, ஸ்ட்ரீமு, ரிவர் எல்லாம் பிக்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டாக டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ். Oceans. Oceans are the vast water bodies that usually separate continents from one another. The water is salty in nature. There are 5 oceans on the earth. They are Pacific Ocean, Atlantic Ocean, Indian Ocean, Southern Ocean and the Arctic Ocean. Oceans வந்து காண்டினென்ட்ஸை பிரித்து இருக்கு. ஒன்றுலேருந்து ஒன்று பிரிச்சிருக்கிறது ஓஷன் தான். அது என்னென்னா 5 டைப்ஸ் இருக்குது. அது வந்து பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன், ஆர்டிக் அண்ட் த சதர்ன் ஓஷன். Seas. Seas are also vast water bodies but smaller than the oceans in size. They are partly closed by the land and open up to the ocean. Sea water is salty in nature. Example, Arabian Sea. Sea வந்து water body Sea are also vast water bodies but smaller than oceans in size. They are partly closed by land and open up to the ocean. Sea water is salty in nature. Sea water சால்ட்டியாக இருக்கும், நம்மளுக்கே தெரியும். அந்த sea water வந்து ஓஷனில் தான் போய் கலக்கும். இந்த பக்கம் லேண்டாகவும் அந்த பக்கம் ஓஷனாகவும் இருக்கும். அதுதான் வந்து sea. அரேபியன் sea வந்து பிக்சர் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ். Rivers are large streams that flow over the land. Rivers are fresh water bodies which generally begin at mountainous areas. They usually drains in the oceans or seas. Example, Ganga and Kaveri.
ரிவர்ஸ் வந்து ரொம்ப லார்ஜ் ஸ்ட்ரீம்ஸ், நிறைய தண்ணீர் வந்து அங்கேருந்து வரும், லேண்டுக்கு ஃப்ளோ ஆகும். அந்த வாட்டர் பாடிஸ்லாம் எங்கே போய் மிக்ஸ் ஆகுது அப்படின்னா மவுண்டன்லேருந்து வந்து ஓஷன்ஸ்க்கும் சீக்கும் வந்து மிக்ஸ் ஆகும். A lake is a water body surrounded by the land on all sides. Lakes can have salt or fresh water. சில லேக்கில் சால்ட்டியாகவும் இருக்கும், சில லேக்கில் வந்து ஃப்ரெஷ் வாட்டரும் இருக்கும். லேக்னால் வந்து 4 பக்கமும் லேண்டால் சரவுண்ட் ஆகிருக்கும், தட் இஸ் அ லேக். Example, Dal Lake. A gulf is a large area of an ocean or a sea that is surrounded by the land. Gulf of Kutch. இதுவும் வந்து ஓஷன் சி ஒரு பக்கமும், இது வந்து ஓஷன் ஒரு பக்கம் இல்லை சி ஒரு பக்கம், அது மாதிரி தான் சரவுண்டடாக இருக்கும், அது வந்து கல்ஃப். A bay is a body of a water which is partially enclosed by land. It has a wide mouthed opening of land and is joined to the sea or other large water bodies. இது வந்து லேண்ட் தான் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம், வைட் மவுத்தடாக இருக்கும், இது வந்து சீல தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பே ஆஃப் பெங்கால். Sambar Salt Lake is in Rajasthan is one of the important inland salt water lake in India. ராஜஸ்தானில் இந்த சால்ட் லேக் இருக்கு, இது வந்து இம்பார்ட்டண்ட் இன்லேண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில். நெக்ஸ்ட்டு Lagoon, a stretch of salt water separated from the sea by the low sand bank. Example, Lake Silica in Odisha. Salt water வந்து ஸ்ட்ரெச்சடாக இருக்கும், லோ சாண்ட் பேங்க்குக்கு வந்து அதை செப்பரேட்டடாக எடுத்துகிட்டு போவாங்க, அது வந்து லேகூன்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா லேக் சிலிகா இன் ஒடிசா. A strait is a narrow stretch of water which joined two large water bodies. Example, Pak Strait joined the Bay of Bengal and the Indian Ocean. பாக் ஸ்ட்ரைட் வந்து பே ஆஃப் பெங்காலுக்கும் இந்தியன் ஓஷனுக்கும் சென்டரில் இருக்கும், அதுதான் வந்து ஸ்ட்ரைட். வாட்டர் ஃபால் ஃபார்ம்ஸ் வென் த ரிவர் ஃப்ளோஸ் ஃப்ரம் தி கிரேட் ஹைட். வாட்டர் ஃபால் என்னென்னா ரிவர் வந்து மேலேருந்து ஃப்ளோ ஆகிறது தான் வந்து வாட்டர் ஃபால். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோட்டாலம் வாட்டர் ஃபால், குற்றாலம் வாட்டர் ஃபால். We should be very careful about how we use the water. We have the choice to conserve water resources or pollute them further. Water pollution is a common phenomenon around us. We throw garbage, joint sewage to rivers and so on, making river water contaminated and not fit for use. This increases the scarcity of water for household use. நம்ம வந்து வாட்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், நிறையா வாட்டர் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. வாட்டர் பொல்யூஷனாக ஃபார்ம் ஆகி அது நம்மளுக்கே வந்து ப்ராப்ளமாக இருக்கும், இதனால் நம்மளுக்கு தண்ணீர் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கும். Water scarcity. Yes, we faced it to Ronnie. The whole of the Tamil Nadu faced a huge water crisis. You are right. I think we should came up with a step to use the water thoughtfully. வாட்டர் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கான்வர்சேஷன் வருது இதில். டேக் வாட்டர் இன் எ பக்கெட் ஃபார் அ பாத்திங் இன்ஸ்டென்ட் ஆஃப் யூஸிங் தி ஷவர். ஆஃப்டர் வாஷிங் வெசல்ஸ் செக் இஃப் த டேப்ஸ் ஆர் க்ளோஸ்ட். ஷவர் வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, பாத்திங் வந்து பக்கெட்டில் தான் பண்ணணும். அதே மாதிரி வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போதோ இல்லை நம்ம டேப் ஓப்பன் பண்ணும்போதோ கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கணும். கேன் யூ ஹெல்ப் ராணி டு கம் அப் வித் த மோர் ஸ்டெப்ஸ்? How can we save the water? Do not put a plastic garbage when you get near to the beach. It is very dangerous for the aquatic life. பீச் பக்கத்தில் நம்ம நிறைய குப்பைகள் போடக்கூடாது, போட்டோம்னா அங்கே வாழ்கிற மீன்கள் அப்புறம் நிறைய அக்வாட்டிக் லிவிங் திங்ஸ்க்கெலாம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ராணி, do you know that water continuously moves on below and above the surface of the earth? வாட்டர் வந்து நம்மளுக்கு எர்த்துக்கு மேலேயும் கீழேயும் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். There is a water cycle that occurs continuously. Water changes its states from solid, liquid, gas in this cycle. வாட்டர் சைக்கிளில் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி மாறும்னா சாலிட், லிக்விட், கேஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல மாறிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எவாப்ரேஷன். The heat of sun falls on the water bodies like oceans, seas, lakes, rivers, etc. The water slowly evaporates as a vapor into the air. எவாப்ரேஷன்னா என்னென்னா ஹீட் ஆஃப் அ சன் வந்து வாட்டர் பாடிஸ், அதாவது ஓஷன் மேலே சி மேலே படும்போது அந்த வாட்டர் வந்து அப்படியே எவாப்ரேட் ஆகி வேப்பராக வந்து ஏரில் வந்து போகும், அதுதான் வந்து எவாப்ரேஷன். கண்டென்சேஷன். ஆஸ் அ வேப்பர் ரைஸ் ஹை, த கூலர் டெம்பரேச்சர்ஸ் மேக்ஸ் எம் கூல் டவுன் அண்ட் டர்ன் பேக் இன்டு அ லிக்விட். திஸ் இஸ் கால்ட் தி கண்டென்சேஷன். மேலே போகிற வேப்பர் வந்து அப்படியே கூல் டெம்பரேச்சரில் கூல் டவுன் ஆகி அது வந்து அப்படியே லிக்விடாக ஃபார்ம் ஆகும், அதான் வந்து கண்டென்சேஷன். விண்ட் மூவ்ஸ் த லிக்விட் அரவுண்ட் லீடிங் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் க்ளவுட்ஸ். அந்த லிக்விட் வந்து அப்படியே விண்டாக போய் அந்த க்ளவுடை வந்து அப்படியே ஃபார்ம் பண்ணும், அதுதான் வந்து கண்டென்சேஷன். நெக்ஸ்ட்டு precipitation.
Wind movements cause the cloud particles to collide. They become a rain-bearing clouds and fall back onto the Earth's surface by the process known as a precipitation. அந்த விண்டு அப்படியே மூவ் ஆகி க்ளவுட்ஸ் வந்து கொலைட் ஆகி ஒன்று மோதி அது வந்து ரெயின்ஃபாலாக வந்து எர்த் சர்ஃபேஸ்க்கு வரும். அதான் வந்து precipitation. This may occur in the form of rain, hail, snow, dew, depends upon the temperature condition. ஒரு டெம்பரேச்சர் கண்டிஷனில் ஒரு மாதிரி இருக்கும். ரெயின் இருக்கும், ஹெவி ரெயின் இருக்கும், ஸ்னோஃபாலாக இருக்கும், இல்லைனா வந்து டியூ ரெயின், ஹைல் ரெயின் அந்த மாதிரி ரெயின்ஸ்லாம் வரும். அப்படின்னா ஆலங்கட்டி மலை, அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து மலை ரெயின்ஃபால் வந்து வரும். ரன் ஆஃப் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன். The water either runs off into the ocean, rivers and the ground surfaces or absorbed into the soil. Infiltration. This cycle continues. அந்த ரெயின்ஃபால் வந்து அப்படியே கீழே வரும்போது ஓஷன், ரிவர்ஸ், கிரவுண்ட் சர்ஃபேஸ் அதிலலாம் போய் சேரும். அந்த மாதிரி சேர்றத சாயிலில் போய் அப்சர்வ் ஆகும். சாயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அது வந்து என்னென்னா இன்ஃபில்ட்ரேஷன். இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இதோட லெசன் முடியுது.